ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரொமோத்தின் வந்துருக்கு. அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு நாள் வந்து கண்டிப்பாக மாட்டி ஆவான், ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். இப்போ வந்துட்டு ஒரு திருட்டு சம்பவம் நடக்குது. அந்த திருட்டு சம்பவத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம், நம்ம வந்து கொதிக்கிறோம், பொங்குறோம். ஆனால் அங்கே வந்துட்டு எந்த பிரச்சனையும், அதாவது எந்த சம்பவம் நடக்க மாட்டுது. சரி, இதை வந்து நம்ம வந்து விஜய் சேதுபதியாவது வந்து கேட்பாரா அப்படி பார்த்தா, அவரும் வந்துட்டு அதை காமெடியாக, எதை காமெடியாக எடுக்கணுமோ அதை காமெடியாக எடுக்கல, எதை சீரியஸாக எடுக்கணுமோ அதை சீரியஸாக எடுக்காமல் மஞ்சரியோட விஷயத்தை காமெடியாக முடிச்சு விட்டாப்புல. இதை சீரியஸாக எடுக்க வேண்டியது காமெடியாக முடிச்சிட்டாப்புல. என்னையா நடக்குது அப்படின்னமா இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது மாதிரி விட்டதுனால இப்போ வந்து ஒரு விஷயம் நடக்குது. அதாவது அவங்கள அன்றைக்கே வந்து கண்டித்து கேட்டிருந்தா இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கி நடந்த விஷயங்கள் நடந்திருக்காது. ஸோ திருட்டு பிரியாணி கும்பலில் ஒருத்தவங்க வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஏன்னா விஜய் விஷால் அதில் ஒரு மைய புள்ளியாக இருக்கிறதுனால விஜய் விஷால் வந்து தனக்கு ஒரு பெரிய லவ்வர் அப்படின்னு இவங்க அதாவது நினைக்காம நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்றா பேசிப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் லவ் இல்லைன்ட்டு. ஆனால் செய்கிற செய்கை எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு என்னென்னா இவங்களுக்கு ஒரு ஆசை வந்திருக்கு. அதாவது என்ன சொல்கிறாங்க, சுகர் கிரேவிங். அதை நான் போய் கூகுளில் போட்டு பார்த்தா சர்க்கரை பசி திடீர்னு தோணிருக்கு போல, சர்க்கரை சாப்பிடணும், ஏதோ ரவா லட்டு மாதிரி செஞ்சுருக்காங்க போல இருக்குது. அது இங்கே வந்து பெரிய பூதாகரமாக அடிச்சிருக்கு. ஏன் ரவா லட்டு செஞ்சதுக்கு இவ்வளோ பெரிய இது வந்திருக்கு அப்படின்னு கேட்டால், அவங்க வந்து கேட்காம செஞ்சிட்டாங்களாம். கேட்காம பிரியாணி மேட்ரு செஞ்சாங்களே, விஜய் சேதுபதி சொல்லும்போது உங்களுக்கு வந்துட்டு யாராவது ஒருத்தர் கோவப்பட்டு பேசுறீங்க, சிச்சின்னு தானே விட்டீங்க, இது ஏன் சிச்சின்னு விடாமல் வந்துட்டு இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கீங்க? நான் கேட்குறேன். அன்னைக்கு நீங்கள் வந்துட்டு இதே விஷயத்த விஜய் சேதுபதி சொன்னதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் வந்து முறைச்சி சொல்லியிருந்தீங்கன்னா, அந்த டீம் பற்றி ஏதாவது ஒரு பயங்கரமாக வந்து கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் காமெடியாக பண்ணதுனால அடுத்த நாள் 10 பேர் பிளான் பண்ணாங்க, அடுத்து ஒரு விஷயத்த பண்ணணும். இப்போ ஈஸியாக போயிடுச்சு. சரி, நான் ஏன் கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க இறங்கிட்டாங்க. இதுலனே தப்பு இருக்கின்ற மாதிரி இருக்குது. தர்ஷிக்காக அது மாதிரி தோணி இருக்குது, ஒத்துக்கிட்டாங்க போல இருக்குது. ஆனாலும் கேப்டன் ஜெஃப்ரி, நான் வந்துட்டு கஞ்சியை வந்துட்டு உள்ள மட்டும் சட்டைக்கும் சேர்த்து போட்டிருக்கேன், அதனால் வந்து நான் ரொம்ப வரப்பான ஒரு கேப்டன், நீங்கள் போனது தப்பு அப்படின்றாங்கும்போது அவங்க நான் தான் தப்புன்னு ஒத்துக்கிட்டேன்ல, எதுக்கு ஜாடமடியாக பேசுறேன்னு சொல்லிட்டு இவங்க கலாய்க்கிறாங்க. அம்மா நான் கண்டிக்கணும்மா, என் மேலே தப்பு இருக்குது அப்படின்னா போயிட்டு அந்த ஃபோட்டோ கொடுத்துருக்காங்களா அதை போய் தூக்குங்க, அதை வச்சு இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு மாறி பேசிக்கிட்டே இருக்காங்க. இதில் வேறு அவருக்கு அசிங்கமாக வேறு இருக்குன்றாரு. இது மட்டும் தான் உங்களுக்கு அசிங்கமாக தெரியுது. நேற்று உங்கள் டீமில் இருக்கவங்க பண்ணாங்களா, அது அசிங்கமாக தெரியல. நைட்டு வந்துட்டு சமாதானம் பண்ணுன்னு சொல்லிட்டு மாறி முத்தம் கொடுத்துக்கிட்டீங்களே, அது உங்களுக்கு தப்பாக தெரியல. இதுதான் உங்கள் கண்ணுக்கு தப்பாக தெரியுது. ரைட்டு. நேற்று மஞ்சரிக்கிட்ட வந்து அத்துமீறி அந்த இதை காயினை பிடுங்குனீங்களே, அது தப்பாக தெரியல. உங்கள் முன்னாடி வந்து ஜாக்லின் வந்துட்டு ரஞ்சித் சாரை வந்துட்டு தப்பாக ஒரு மாதிரி பேசுனாங்களே, பிராண்ட் பண்ணாங்களே தவறா, அது தப்பாக தெரியல. சரி, ஓகே, நீங்கள் பேசுங்க எத்தனை நாளைக்கு, 2 நாளைக்கு தானே பேசுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்படி மாறி கலாய்க்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க நான் தப்புன்னு ஒத்துக்கிட்டு திரும்பி மாறி வரீங்கன்னு பஞ்சாயத்து கூட்டுக்கிட்டாங்க. ரைட்ரா, இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணுறாங்க போல் தர்ஷிகாக்குன்னு பார்த்தேன். தர்ஷிகாக்குன்னா தேவை தான், ஒரு இரிட்டேட்டிங் தான். அங்கே போய் நிற்க வச்சு போட்டு தாக்குறாங்க. சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க, இப்போ தான் நான் கேள்விப்பட்டேன், அவளே சொல்கிறான் அவளுக்கு சுகர் கிரேவிங்காக இருந்துச்சான், அதனால் அவள் பண்ணதான் தப்பு. சரி, அடுத்தது அவனா அன்ஷிதா வந்து எவளுக்கு தண்டனை கொடுங்கள். ஏமா அடுத்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அந்த ப்ரொவிஷன் வச்சு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அப்போது நீங்களும் தானே அந்த திருட்டு பிரியாணி சமைக்கும்போது ஃபஸ்ட்டு திருட்டுத்தரமாக சாப்பிட்றது சூப்பராக இருக்குன்னு நீங்களே, அப்போ தெரியலையா உங்களுக்கு? அப்பயும் தர்ஷிகா கூட தானே இருந்தாங்க. ஓ, உங்கள் கூட கூட்டம் செஞ்சால் தப்பு இல்லை, திருட்டு இல்லை, உங்களை விட்டுட்டு செஞ்சால் திருட்டு, அதுவும் பகலில் செஞ்சால் திருட்டு, நைட்டில் செஞ்சால் திருட்டு இல்லை. ஓ, அப்படி சொல்ல வரீங்களா? ரைட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறமா வந்து முத்துக்குமர் ஏதோ பேசுகிற மாதிரி இருக்குது. தர்ஷிகா வந்துட்டு குற்ற உணர்ச்சி ஆகிடுது பொழுது அவங்களுக்கு. அவங்க வந்து கொஞ்சம் அவங்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்குது, அதாவது கொஞ்சம் இதெல்லாம் பார்ப்பாங்க, ஒரு சொல்லுவாங்களே ஒரு இது அவங்களுக்கு இருக்குங்க, புரிஞ்சுக்குங்க அந்த ஒரு இதுவை பற்றி. அதனால் வந்து எனக்கு நீங்களாம் பேசுகிறது எனக்கு கேட்கும்போது அப்படியே நான் வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய குற்றம் பண்ண மாதிரி எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியில் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அப்படியே அந்த ப்ரோமோ முடிக்கிறாங்க. ஸோ இதுக்கு முழுக்க காரணம் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விஜய் சேதுபதி மட்டும்தான். ஒரு திருட்டு சம்பவம் நடந்திருக்கு, இதை கேட்கணும் பயங்கர வைரலாக போயிருக்கு. நான் உங்களுக்காக கேட்குறேன்னு போய் கேட்டுட்டு கம்முன்னு வந்துட்டார். என்ன இது கேட்க சொன்னாங்கன்னா திட்டி கேட்டு ஏதாவது பண்ண வேண்டியதான் அப்படின்னா அதை நீங்கள் சொல்லவே இல்லை, கேட்க சொன்னீங்க கேட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சின்னு போயிட்டார். அப்போ இந்த மாதிரி தான் வரும். சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ப்ரோமோ பார்க்கும்போது என்ன விஷயம் தோணுது? அது மட்டும் இல்லாமல் தர்ஷிகா இந்த பிக் பாஸ் விட்டு வெளியே போட்டு நிறைய பேர் போர் கூடி தூக்கிட்டு ஒரு பக்கம் பால் காவடி எடுத்துகிட்டு போகிறாங்க, இன்னொரு பக்கம் சாச்சனான்னு சொல்லிட்டு கோஷம் போட்டுட்டு ஒரு பக்கம் வந்துட்டு திருப்பதி மலை ஏறிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஆர்ஜியான்னு சொல்லிட்டு பாதாளத்தில் வந்துட்டு ஒரு ரூட்டை போட்டு ஒரு சில பேர் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் வாகனத்துக்கு ஃப்ளைட்டில் ஏறி போய் ரஞ்சித்தையும் சத்யா வெளியே அனுப்புங்கன்னு போட்டி போட்டுட்ருக்காங்க. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.